வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பேப்பர் கட்டர் ரூலர் ரெண்டும் சேர்த்து இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரிம்மர் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஜரீர் புக் ஸ்டோருக்கு ஷாப்பிங் பண்ண போயிருந்தப்போ நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, ஒரு 4 கட்டர் மட்டும் தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. கூடவே ஒரு ரூலர் இருக்குது, அதுக்கப்புறம் கட்டிங் மேட் ஒன்று இருக்குது. இது வந்து ரூலர் அண்ட் கட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பேப்பர் ட்ரிம்மர். இதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதுக்கு பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 65 ரியாலுக்கு நான் வாங்கினேன். நம்ம ஊர்லேயே வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் கூட இந்த மாதிரியான ட்ரிம்மர் கிடைக்குது. ஆனால் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கட்டருக்குரிய பிக்சர்லாம் போட்டுட்டு அது வந்து எந்த மாதிரி கட் பண்ணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது கிரே கலரில் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கவரை சுற்றியுமே வந்து செல்லோ டேப் போட்டிருந்தாங்க. அந்த செல்லோ டேப் எல்லாம் பிரிச்சுட்டேன். இப்போ வந்து 4 சைடில் பின் பண்ணியிருந்தாங்க. அந்த பின் பண்ணதையும் பிரித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு கட்டிங் மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த ரூலரோட சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டரும் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பேப்பர் வந்து கட் பண்ண போகிறோன்னா பேப்பர் கிட்டக்க வரும்போது இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து கையை வந்து மூவ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு உள்ளக்க இருக்கிற பிளேட் வந்து அந்த பேப்பரை கட் பண்ணும். இந்த கட்டர் இந்த ரூலரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது நம்ம வெளில எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கட்டரை வெளியில் எடுத்துட்டு வேறு டிசைனை நம்ம கட் பண்ணணும் போது அந்த கட்டரை நம்ம இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கிற இந்த கட்டரையே நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இதில் இப்படி அட்டாச் பண்ண பிறகு இந்த கிளிப்பையும் நான் போட்டுடுறேன். இப்போ வந்துட்டு ஒரு பேப்பர் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு ரஃப் பேப்பர் மாதிரி நான் எடுத்து இன்றைக்கி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். சப்போஸ் நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஏதாவது கிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலோ, இல்லை ஸ்க்ராப் புக் மாதிரி ஜர்னல் ஆர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலோ அப்போ வந்து பொறுமையாக நிதானமாக பார்த்து நம்மளுக்கு விருப்பப்படி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக தானே, அதனால நான் வந்துட்டு எல்லோ கலரில் ஒரே ஒரு பேப்பரை மட்டும் எடுத்து எல்லா கட்டரையும் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது இந்த சின்னதாக ஒரு கிளிப் இருந்துச்சுல, அந்த கிளிப்பை நான் எடுத்துட்டேன். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடிய அந்த கட்டரையும் எடுத்துட்டு ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணக்கூடிய இந்த கட்டரை நான் இதுக்குள்ளே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கிளிப்பையும் நான் போட்டுட்டேன். ஜிக்ஸாக் மாதிரி உண்மையிலேயே கட் பண்ணுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஆனால் இதோட ஒர்க் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த விதமான ஒரு சின்னதாக கூட பேப்பர் வந்து பிசிறு தட்டலை, அவ்வளோ அழகாக நீட்டாக கட் பண்ணிருச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இந்த ஜிக்ஸாக் கட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கிப் லைன் அப்படின்னு ஒரு கட்டர் இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ அதை வந்து இந்த ரூலரோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே கிளியராக தெரியும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ராப் புக் பண்ணும்போது மெமோ மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்வலப் செய்யும்போது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதையுமே நான் எடுத்துட்டு அடுத்த கட்டர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிலர் வந்து வீடியோல எங்களோட நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரதீக்ஷா, ரியாத் ஃபஹீம், அகிலன், ஷாலினி, முகிலன் தி கிங், ராசிகா, ரோஹித், லிதன்யா ஸ்ரீ, மெல்பா கிராஃப்ட், டி ஹாசினி, உதயநிலா, சங்கீதா, ஃபர்ஹானா, திதிக்ஷா, பிரகதி, ரோசினி, வர்ஷினி, சபர்ணா, நந்தினி, மோனிஷா, மிருதுல்லா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ வேவ்னு போட்டிருந்த அந்த கட்டர் எடுத்திருக்கேங்க. எடுத்துட்டு நம்ம இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணதும் இந்த வேவ் மாதிரி கட் பண்ணதும் சேமாக தான் இருந்தது. அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இதை வச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து இந்த கட்டரை வந்து மேலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து இதை மூவ் பண்ணோம் அப்படின்னா கட் ஆகாது பேப்பர். நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து இது நீட்டாக கட் ஆகி வருது. சிசர்ஸோ இல்லை கிராஃப்ட் நைஃபோ யூஸ் பண்ணி நம்ம பேப்பர்லாம் கட் பண்ணுவோம். ஆனால் இதை யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நம்ம சாதாரணமாகவே கட் பண்ணால் கூட இது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு, இது வந்து ரிவர்ஸ்லையும் கட் பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். இது வந்து ரிவர்ஸ்லையுமே சூப்பராக கட் பண்ணுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து 2 சைட்லேயுமே ஈஸியாக கட் பண்ண முடியுது இதை யூஸ் பண்ணி. இந்த பேப்பர் ட்ரிம்மர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான டிசைனில் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு இத்தனை கட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, சில இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடிய கட்டர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது சில பிராண்ட் ட்ரிம்மர் எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்கேல் வந்து இப்போ நான் தனியாக எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கேல் வந்து அந்த கட்டிங் போர்டோடையே சேர்த்தாப்பில் ஜாயிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கட்டிங் போர்ட் சைஸுமே வேறு வேறு விதத்தில் இருக்கும்.
உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதை நீங்கள் வாங்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணக்கூடிய சிசர்ஸ் கிடைக்குது. இது வந்து ரூ. 10லேருந்து ரூ. 15 அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிசர் இருந்தால் கூட நம்ம வந்து ஜிக்ஸாக் மாதிரியோ அல்லது வேவ்ஸ் மாதிரியோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதுக்கு சாதாரண சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கிராஃப்ட் நைஃப் கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரூலரில் அட்டாச் பண்ணிட்டு தானே நம்ம கட் பண்ணுறோம். இந்த ரூலர் இல்லாமல் நம்மளால் இந்த கட்டர் யூஸ் பண்ணி பேப்பரை கட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கேல் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். இப்போ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு இந்த கட்டரை வந்து நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி நான் வந்து இதை கட் பண்ணி பார்த்தேன். இதுவுமே வந்து ஸ்கேல் இல்லாமல் சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. ஆனால் ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனாக நம்மளுக்கு எத்தனை சென்டிமீட்டருக்கு வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம கட் பண்ணலாம். இது வந்து சும்மா ரூலரில் அட்டாச் பண்ணாமல் இது கட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி கட் பண்ணி பார்த்தேன். இதுவுமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. அப்புறம் இந்த ரூலர் கூட நம்ம இந்த கட்டரை அட்டாச் பண்ண பிறகு ஒரு கிளிப் மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒன்று ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கூட நம்ம அடுத்ததை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வாங்கும்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடிய அந்த கட்டர் இருந்தது இதில். அதே மாதிரியே நான் அந்த கட்டரை இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோவை இது எப்படி கட் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. இதை வந்து நான் கொஞ்சமாக மட்டும் மேல் பக்கம் கட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ நான் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த ஃபோட்டோவுக்கு மேலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் மட்டும் நான் வந்து கட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இதை கரெக்டாக வச்சுட்டு நான் கட் பண்ணி பார்த்தேன். ஸ்டூடியோவில் கட் பண்ணால் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமோ அதே மாதிரியே இந்த ஃபோட்டோ வந்து சூப்பராகவே கட் ஆகி வந்தது. ரெசின் ஆர்ட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னும்போது அது சில நேரத்தில் இந்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணும்போது சிசர் யூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த ட்ரிம்மரில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக நம்ம கட் பண்ணால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து இது அவ்வளோ முக்கியமானதாக இருக்காது. ஏன்னா வந்து சிசர் யூஸ் பண்ணி கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி டிசைனாக வெட்டக்கூடிய கத்தரிக்கோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கிராஃப்டை செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் ரெசின் ஆர்ட் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில ஆர்டர்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆர்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான ட்ரிம்மர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்தால் கூட நீட்டாக கட் பண்ணி நீங்கள் அதை ஆர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ராப் புக் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதில் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாவோ அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஸ்க்ராப் புக் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னும்போது அது வந்து நியூஸ் பேப்பரை மொத்தமாக வச்சுட்டு இது கட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இங்கே வந்து சவுதி அரேபியாவில் நியூஸ் பேப்பர் எனக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா நான் நியூஸ் பேப்பர் மொத்தமாக வச்சு இதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். எனக்கு வந்து இந்த ட்ரிம்மர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.